Hi guys, welcome back to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஜுவல்லரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் நம்ம எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இயரிங்ஸ் அதெல்லாம் எப்படி வாங்கியிருக்கோம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஈவெண்ட்காக தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி 2 இயரிங்ஸ் வாங்கினேன். இது ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ஒரு ஜும்கா. இது நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற ஜும்காஸ்லையும் அழகாக ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கேயும் ஸ்டோன்ஸ், ஒரு சக்கரை மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம இந்த இயரிங் மட்டும் லைக் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு saree கட்டிட்டு நம்ம வந்து நெக் பீஸ் எதுவுமே போடவே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த இயரிங் மட்டும் போட்டாலே போதும். ஸோ இது நேரில் வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும். எனக்கு தெரில உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜுவல்லரி. எனக்கு இது பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அதனால உடனே நான் வாங்கிட்டேன். ஸோ இது கூட வந்து நான் இன்னொரு செட்டும் வாங்கியிருந்தேன். நான் அதையும் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் செட்டு. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் வந்து தோகை விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இயர் பீஸு. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பீட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். அதை சுற்றி இந்த ஒரு ஜும்கா. ஸோ யூஸ்வலாக இந்த ஜும்காஸ் வச்சுருந்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஜும்காஸ் வந்து காதில் ஆடிட்டுருக்குன்னு தெரிஞ்சாலும் நமக்கு நல்ல அழகாக இருக்கும் அது. ட்ரெடிஷ்னல் வியர் இன்னும் அந்த குர்தா செட்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் நான் 2 செட்டுமே கூடவே ஒன்றாவே வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம் இருக்கிற எல்லாத்ததை விட. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இயர் பீஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு செட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெய்லி வியர் கூட போட்டுக்கலாம் நம்ம. இந்த அந்த வியரில் லைட்டாக ஒரு கோல்டு ஷேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சூட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஒரு குர்தாக்கு தான் நான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு லைட் கோல்ட் ஃபினிஷ் இருக்கும் அதில். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த குர்தாக்கு. நான் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது. இது ஒன் ஆஃப் த கலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இது வந்து திவாலிக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். திவாலிக்கு வந்து 2024 ஆமாம் 23ல தீபாவளிக்கு இந்த இந்த கலரில் நான் வந்து ஒரு குர்தா எடுத்திருந்தேன். ஸோ நானும் என் சிஸ்டரும் ஒரே மாதிரி குர்தா எடுத்திருந்தோம். என்னோடய ட்ரெஸ் கலர் வந்து இது. அவங்களது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சால் கலர், லைக் லாவெண்டர் கலர் நினைக்கிறேன். பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலரில் இருந்தது. ஸோ எனக்கு இந்த கலர்னால நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே லோட்டஸ் மாதிரி இருக்கும். லோட்டஸ் மாதிரி டிசைன் இருக்கும். ஸோ என்னோடய ட்ரெஸ் கலர்லேயே இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுவுமே என்னோடய ஃபேவரட் செட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு ஜுவல்லரி. சொல்லப்போனால் 2021 எடுத்தேன்னு நினைக்கிறேன். 2021 என்னோட எல்லோ ஷராரா செட் ஒன்று வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு எடுத்த ஜுவல்லரி இது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். கேடைன் மாதிரி இருக்குது. ஆமாம். பட் இது என்ன பிரச்சனைனா இது வந்து வெயிட் இல்லை. பட் நம்ம காதில் போடுறப்போ நிஜமாவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஃபஸ்ட் திங். செகண்ட் என்னென்னா கொஞ்சம் இயர் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நேரம் ஒரு 2-3 ஹார்ஸ் மேலே நான் போட்டிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பெருசாக போடாமலே வச்சுருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஜுவல்லரி. இந்த மாதிரி கீழே மணியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ இதுவுமே என்னோடய ஃபேவரட் பீஸ் தான். இது ஒரு பீஸ். இதுவும் ஒரு ஜும்கா தான். ஸோ இது வந்து நாங்கள் திருப்பதி போயிருந்தப்போ வாங்கினோம். திருப்பதியில் மேல் திருப்பதியில் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் நாங்கள் சும்மா இருந்த டைமில் சும்மா ஷாப்பிங் போகலான்ட்டு போய், ஸோ அப்போ வந்து நான் ஒரு இயரிங்ஸ், என் தங்கச்சி ஒரு இயரிங்ஸ் வாங்கிட்டாங்க. இது என்னோடய பீஸு. அவங்களது வந்து இருக்கானே தெரியல இப்போது. இது வந்து லிட்டரலி ஒரு 2023 நினைக்கிறேன். 23 ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2023 ஜானில் வாங்கினது. இதுவுமே வந்து 22 ஐ திங்க். ஓகே 22 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மெரூன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால நாங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிட்டோம். பட் நான் பெருசாக போடவே இல்லை இது. ஸோ இது பெருசாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் பிடிச்சி வாங்கினதில் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜும்கா வந்து இந்த கேரளா saree அண்ட் கோல்டு பார்டர் வச்சு எந்த ஒரு saree போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் சாரீக்கெலாம் கூட இது சூப்பராக இருக்கும். பட்டு சாரிக்கெலாம் கூட நீங்கள் பேரப் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது. இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து நிஜமாவே லைக் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இந்த ஒயிட் ஸ்டோன் அவங்களோட இயர் பீஸில் போகிறப்போ இந்த ஜும்கா வந்து நல்லாவே இருக்கும்.
இது வந்து பார்க்கறதுக்கு வந்து இப்படி கிராண்டா இருக்க மாரி இருக்கு. பட் வெயிட்டே கிடையாது. ரொம்ப நேரம் கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா ஒண்ணும் வெயிட் கிடையாது. ஆல்சோ இது வந்து பெருசா வந்து கிராண்டா அ வொர்க் எதுவுமே இருக்காது. பட் இதில பெருசா ஒண்ணும் வொர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம சாரியோட பேர் அப் பண்றப்போ ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஜும்கா இது. என்னோட சிஸ்டரோடது இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு குட்டி சோக்கர். ஸோ இது வந்து ஆக்சுவலி நாங்க ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அழகா இருக்கும் இதுவுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெரூன் அண்ட் ரெட், பிங்க் அண்ட் கிரீன் கலர், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சோக்கர். சின்னதா ஒரு ஸ்டட் போட்டு அந்த சோக்கர் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனோம் நாங்க. ஸோ இதுவுமே நல்ல பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சோக்கர் செட் தான் இதுவுமே. இது வந்து லைக் யூனோ இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு வரும். அண்ட் த்ரெட்ஸோட வந்திருக்கும் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 எனக்கு தெரிஞ்சு 2000 ஓகே 2021 என்னோட பர்த்டேக்கு. என்னோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ் வந்து மெரூன் கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் அப் பண்ணுறப்போ வாங்கினது. அன்னைக்கு போட்டதோட சரி நான் அதுக்கப்புறம் இத போடவே இல்ல. இது வந்து காஸ்ட் வந்து ரொம்பலாம் இல்ல. ரொம்ப கம்மி தான் அது. பட் இது காம்பினேஷன் நல்லா இருந்ததுனால நானு பீட்ஸோட எனக்கு பிடிச்சதுனால நான் அத வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து பேர் அப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இயரிங்ஸ் வந்து பேர் அப் பண்ண குடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸோட போடுறப்போ நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்கள என்ன சொல்றதுன்னு எனக்கு இதெல்லாம் விப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து வித்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு பேச்சும் வரல ஆக்சுவலி. அவங்களுக்கு பேச்சு வரல. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசி கேட்டு நாங்க இந்த மணி அவங்களுக்காக வாங்கணுன்றதுக்காக வாங்கினேன் நானு. ஸோ ஒரு 2, 3 டேஸ் ஐ திங்க் ஒரு 1 வீக் நான் இந்த மணிய போட்டுட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வச்சுட்டேன். கழட்டி வச்சிருந்தேன். ஏன்னா இது ஒரு மாதிரி இந்த கார்னர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குத்தும் சம்டைம்ஸ் படுக்கிறப்போ, எந்திரிக்கிறப்போலாம் குத்தும். ஸோ அதனால நான் கழட்டி வச்சுட்டேன். அந்த டைம்ல என்னால அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சனால இது மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. ஸோ இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகி வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஹேப்பியா இருந்துச்சு அத வாங்கிட்டு அந்த மொமெண்ட்ல எனக்கு. ஸோ நான் இன்னும் அந்த ஒரு ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருக்கேன். யூஸ் பண்றதில்ல. பட் ஒரு மெமரியா நான் இத வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன கிளிப்பு. ஸோ இதுவுமே வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல தான் வாங்கினேன் பெரம்பூர் சைட்ல. நானும் என் சிஸ்டரும் வந்து எதுக்கோ போயிருந்தோம் எனக்கு தெரிஞ்சு. சாட் ஐட்டம்ஸ் ஷாப்புக்காக வாங்கினோம். அங்க ஸ்ட்ரீட் ஷாப்ல வந்து இந்த ஒரு கிளிப் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வரும். ஸோ இத நம்ம எடுத்துட்டு ஹேர்ஸ் இன்சர்ட் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இந்த பீட்ஸ், இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால, ஹேர்ல வந்து ஈஸியா இப்போ அவங்க ஹேர் வந்து ஷைனா கொஞ்சம் இதுவா இருக்குன்னா, ஈஸியா அது கழண்டு விழுந்துரும். அதுவும் ஷார்ட் ஹேர்ஸ்லாம் வந்து இது சூட்டபிளா எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான். ஸோ வந்து விழுந்ததுனால நான் அத பெருசா யூஸ் பண்ணல. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பீட் ஒர்க்கு, இந்த ஸ்டோன்ஸ்லாம். ஸோ ரொம்ப ஆசையா தான் வாங்கினேன். பட் மேபி முடி வளர்ந்த பிறகு மேபி நான் இத யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட். ஓகே. இது வந்து கோல்ட் ஜுவல்லரின்னு நெனைக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதும் இல்லாம, இந்த மாரி சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்கனைஸ் பண்றதுலாம் கூட என்னோட ஃபேவரட்டான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஏதாவது ஒகேஷனுக்கு போறதுக்காக வாங்கின ஒரு ஜுவல்லரி செட்ஸ் தான் இது 2மே. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இத நான் காட்டுறேன். இது வந்து அம் இந்த மாதிரி இந்த கலர் இது ஒரு மாதிரி டார்க் கோல்ட் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்ல தான். நம்ம நெக்ல போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எது மாரி வேணும்னாலும். ஸோ இது வந்து ஒரு தாலி டிசைன்ல தான் இருக்கும் இது. பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இதோட இயர் பீஸு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது 2ம் இயர் பீஸா குடுத்துருந்தாங்க. இது 2ம் தான் இயர் பீஸா குடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்கா இந்த ஜுவல் செட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 2022 பர்த்டே அப்போ எனக்கு ஒரு சாரி நான் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அது ஒரு மாரி பர்பிள் அண்ட் மெரூன் மிக்ஸ் ஆய மாரி இருக்கும். டபுள் ஷேட்ல கோல்ட் சாரி மாரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் அப் பண்றதுக்காக நான் இந்த ஒரு ஜுவல் செட் வாங்கினேன். அதுக்கு போட்டதோட அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ அதனால தான் பளபளன்னு இருக்கு. அண்ட் ஆல்சோ மெயின்டனன்ஸும் ப்ளஸ் ஸோ நான் நல்லா மெயின்டெயின் பண்றதுனால அப்படி இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சு நான் வாங்கினேன். அந்த சாரிக்கு மேட்ச் பண்ற மாரி. இது ஒரு செட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக சாரியோட பேர் அப் பண்ணணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் இது செட் வாங்கணும்னு நெனச்சேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி யானையா போட்டிருக்கிறது எனக்கு யூசுவலாவே எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எலிஃபென்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் யோசிக்கவே இல்ல. ஐ திங்க் இட் இஸ் அரவுண்ட் 230 300 நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. ஸோ யூசுவலா நான் அந்த மாதிரி தான் வாங்கிப்பேன். இந்த மாதிரி சோக்கர் மாரி தான் நான் வாங்கிப்பேன். நெக் ஒட்டி போடுற மாரி. பெருசா வந்து அந்த வாங்குறப்போ எனக்கு வந்து சோக்கர் மாரி தான் வாங்கணும். ஸோ அதனால அந்த மாரி வாங்கிட்டேன். ஸோ இது என்னோட ஃபேவரைட். இது வெயிட்டுமே லைட்டா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா பல்ஜா எலிஃபென்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இது. அதுக்கு பேர் அப் பண்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியா எலிஃபென்ட் இயரிங்ஸ் குடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்க மாரி இருந்துச்சு பார்க்குறப்போ. டிஃப்ரெண்ட்டா குட்டி யானை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் நான் பார்த்து இத வாங்குனேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரைட்.
க்யூட்டாக இருக்கும் இது நெக்கில் போட்டால். ஸோ இது இதுங்க நான் உங்களுக்கு இதுவுமே வந்து த்ரெட்டில் தான் வரும், த்ரெட்டோடு தான் வரும் இது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் அண்ட் இயர் பீஸ். ஒரு நெக் பீஸ் தான். இதுவுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக என்னோடய சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி ரொம்ப கிராண்டாக வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். சிம்பிளாக வாங்கணும் தான் போவேன். பட் அங்கே போனதும் ஏதாச்சும் பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இது. நெக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடும் இது. இந்த பர்டிகுலர் பீஸ் வந்து நெக்கை ரொம்ப ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட இயரிங்ஸ். ஸோ இதுதான் இந்த செட்டோட இயரிங்ஸு. ரொம்ப அழகாக இருக்கும் இது இதுவுமே. ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருக்கும் இது வாங்கி. இதுவுமே என்னோடய ஃபேவரட். இதுவுமே வந்து இந்த த்ரெட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு தான் வரும். ஸோ இது ஐ திங்க் 350 400 350 நல்லா காமிச்சிரு. இது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் டீதியும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நான் காமிக்கணும்னு நினச்சது வந்து இந்த ஒரு செட்டு தான். இது நான் ரொம்ப ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். 2 மந்த்ஸ் கூட முழுசாக இருக்காது. இந்த நடுவில் இருக்கிற இவங்க லக்ஷ்மி உட்காந்துருப்பாங்க. லக்ஷ்மி சரஸ்வதி அடி லக்ஷ்மி தான். அவங்க உட்காந்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து சோக்கர் மாதிரி கிடையாது, இது பெருசாக ஆரம் மாதிரி வரும் இது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இந்த ஒரு பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த ஒர்க்லாம், இந்த பீட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர்றதுலேயும் வந்து சாமி இருப்பாங்க, சாமி உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அழகாக சாமி உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட எலிஃபெண்ட் இருப்பாங்க அங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக எலிஃபெண்ட்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க இருக்கும். அப்படியே ஃபாலோட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு க்ரீன் மெரூன் நினைக்கிறேன், மெரூன் க்ரீன் மெரூன் இந்த மாதிரி ஒன்று கொடுத்து அண்ட் ஃபாலோட் பை அவங்க த்ரெட்ஸ் வச்சுருக்காங்க. த்ரெட்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற அளவுக்கு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இதுவுமே வந்து நாங்கள் இப்போ 2025 ஜான்வரி வந்து திருப்பதி போனப்போ எனக்கு ஒரு ஆரஞ்ச் கலரில் சாரீ நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆசையாக. ஆரஞ்ச் கலர் சாரீ வித் க்ரீன் பார்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு இதுலேயும் வந்து சாமி உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க கீழே பீச் வர மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவுமே. ஸோ காதில் போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இயரிங்ஸு. அந்த எலிஃபெண்ட் இயரிங் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக வாங்கின ஒரு செட்டு, ஜுவல்லரி செட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே காய்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.